ஆனால் இந்த கொமெண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் இப்படி இடம் வச்சுக்க தேவையில்லை. நல்ல முதல் கொமெண்ட் அடிச்சு வைங்க. இதெல்லாம் பழைய கொமெண்டையா அது ஓமாடா. இது வந்து வாஷ் பண்ணுறக்கன்னு பாருக்கு தெரியுமா, செப்பரேட் ஆகிக்கிறது. இது வந்து யூஸ் பண்ணிட்டு அவன் சொல்கிறான் அது உங்களுக்கு பிள்ளைங்காதான் ஆனால் அவங்க பதிக்கிறவங்களுக்கு தெரியும்னு சொல்கிறான். நான் சொன்னேன் அந்த அவ்வளோ அறிவில்லையாப்பாண்டு. எனக்கு தெரிஞ்ச அளவில் வந்து 15 பேருக்கு வந்து மரண தண்டனை வந்து விதிக்கப்பட்டிருக்குது இலங்கையில். வந்து இது காலையில் வந்து எதிர்ச்சியாக வரும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, நாங்கள் அங்கேருந்து வாரோம், அந்த ட்ரக்கில் ஒரு பைக் கொண்டு கிடக்குறாப்பா, அடுத்த ட்ரக்கில் ஒரு காரோட முன் பவர். கேட்குறேன் இந்த நாளே எப்படி ஒரு டிசைன் ஆகுது. அப்போ இந்த மாதிரி தான் வரும். ඒකේ ලොට් එකට අයි පැලට් එක ගන්නනේ. ඔව්. ඉතින් තමයි වන්න. ඔයාලා බාස්ලා බොස් කල්ලා ගාදී ඒ පිළිවෙල තමයි හැදෙන්නේ. ඉතින් කලවරලාපා. மொத்தம் 9,83,700 இல்லை 5 லட்சம் வந்து அட்வான்ஸ். கோல் அடிங்க சரியா? கோல் அடிக்கிறத உங்களை கொள்ளுவேன் நான். உங்களை பிரச்சனை அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ் நாய்க்கினி. ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது எஃப்னால இல்லை, அதாவது நாங்கள் நேற்றைய தினம் ஏர்போர்ட்டுக்கு வந்தோம். அதாவது நாங்கள் இதுக்கு முதல் ஏற்றிட்டு கொண்டு விட்ட அதே அம்மா வந்து இன்றைய தினம் வந்து பயணம் போகிறாங்க. அப்போ அவங்கள ஏற்றிட்டு நேற்றைய தினம் நைட்டு வந்து வழிக்கூட்டு ஏர்போர்ட் வந்தோம். நேற்று நைட்டு எப்படியும் 10 மணி இருக்கு வேணடா, 10 மணிக்கு வலிக்கிட்டு என்ன சொல்கிறது, அழகாக ஆறுதலாக, அதாவது அம்மாவும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னது இதில் வந்து நாங்கள் அழகாக ஆறுதலாக வந்து காலையில் வந்து ஒரு 5:30 அப்படி வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து நின்று இப்போ தான் வந்து அம்மா வந்து வழி அனுப்பிட்டு இப்போ தான் வந்து போயிட்டுருக்கோம். நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 10:23. அப்போ இந்த வீடியோ எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இதே அம்மாவை நாங்கள் இதுக்கு முதல், அதாவது ஏர்போர்ட்டில் இருந்து பிக்கப் பண்ணிவிட்டு போகும்போது நாங்கள் வந்து வீட்டு வேலைகள் நடந்து கொண்டிருக்கு உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து எஃப்னாவில் வந்து நாங்கள் ஒரு சில ட்ரையல்ஸ் வந்து பார்த்துருந்தாலுமே கூட அங்கே ஓகே ஒரு சில ட்ரையல்ஸை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். இது போடுவோம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் வந்து நாங்கள் இந்த அம்மாவை ஏற்றிட்டு போகும்போது வந்து ஒரு டைல்ஸ் கடையை கண்டுட்டு அவடத்துலேயே நிப்பாட்டி நாங்கள் வந்து இந்த சவர் ஐட்டம் பார்த்துட்டு நிற்கும்போது டைல்ஸ் எல்லாம் பார்த்தா உண்மையிலேயே வந்து அங்கத்தையை விட இங்கே கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஒப்பிட்ட அளவில் வந்து நல்லா இருக்குது கலெக்ஷன். அதாவது வந்து அது ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுதோன்னு சொல்லி தெரியலை, உண்மையிலேயே வந்து பெட்டராக இருந்துச்சு என்ன டைல்ஸ் எல்லாம். என்னடா ஆகினி நீ வந்து பார்த்துறதுல என்ன மாதிரி ஃபீல் பண்ண? நாங்கள் வந்து பார்க்க போனது வந்து இந்த பாத்ரூம் வந்து அதுக்கேற்ற சாமான் தான் பார்க்க போனது வந்து நார்மலாக இங்கேருந்து போகும்போதே அதை வாங்கிட்டு போக மாட்டேன். அப்போ எதிர்ச்சியாக நிகம்பு தாண்டி போகும்போது வந்து சிலாவத்தில் நினைக்கிறேன் அந்த கடைக்குள்ள உள்ள என்ட்ரி ஆகும்போது டைல்ஸ் இருந்தது இங்கே இல்லையா. இப்போ பார்த்தா வந்து இப்போ ஜஃப்னாவில் டைல்ஸ் இல்லைன்றலாம் இருக்குது, ஆனால் அதை விட வந்து இன்னும் வந்து ஒரு புதுவித நிறைய கலெக்ஷன் வந்து நிறைய இருக்குது. அப்போ அந்த டைல்ஸை பார்க்கும்போது அப்போ நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை வந்து அந்த டைல்ஸ் வந்து ஜஃப்னா சைட்டோ அங்கேயே நான் பதிச்சே பார்த்ததே இல்லை. இந்த கடைக்குள்ள அந்த டைல்ஸை வந்து நான் முதலாவது பார்த்தது. அப்போ அண்ணோட சொன்ன வந்து நான் இந்த டைல்ஸ் வந்து நல்லா இருக்கு வந்து இது வந்து நம்மளோட மெயின் ஹோலுக்கு வந்து பதிச்சா வந்து பார்க்க இன்னும் ஒரு அழகாக இருக்கும், இன்னும் லுக்காக இருக்கும்னு சொல்ல வந்து அப்போ ஆளுமே வந்து ஆளுக்கு பிடிச்சி கொண்டுது. அப்போ என்ன பண்ணோம்னா வந்து நாங்கள் தேவைக்கு போன அந்த சவர் ஐட்டங்க வாங்கி கொண்டு பிறகு வந்து நாங்கள் அந்த அண்ணோட நம்பரை வாங்கிட்டு போனாங்க. எப்படின்னு நான் வந்து நாங்கள் ஜஃப்னா போயிட்டு வந்து நாங்கள் அந்த எவ்வளோ டைல்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து அந்த அண்ணோட சொல்லி வந்து அளந்து எத்தனை டைல்ஸ் வந்து வேணுமோ அதுக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணி விடுறோம். நீங்கள் அப்புறம் அனுப்புவீங்களாடாக்கும் ஓகே பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து போயிட்டு சொல்லுங்க, நாங்கள் வந்து லொரியில் வந்து போட்டு விடுறோம்னு சொல்லி. அப்போ அதுக்கு பிறகு வந்து இப்போ இந்த தேவைக்கு வந்தது தானே
இப்போ அந்த இடத்துல வந்து இப்போவே வந்து பார்த்துட்டு போனால் வந்து அப்போ தேவைக்கு டைல்ஸை வந்து ஆர்டர் கொடுத்துட்டு போனால் வந்து அவங்க வந்து லோரியில் வந்து கொடுத்து விடுவாங்க. அப்போ வந்து இதுக்கிடையில் நீங்கள் யோசிப்பீங்க, நாங்கள் 2 பேரும் தான் ஏர்போர்ட்டுக்கு வந்தோன்னு சொல்லி யோசிப்பீங்க. அண்ணா வந்து பின்னுக்கு வந்து தூங்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் ஆள் தான் வந்து வரும்போது ஃபுல்லாக ஓடிட்டு வந்தது. அதில் வந்து நித்திரையே இல்லை நைட் ஃபுல்லாக. அதில் அண்ணா வந்து தூங்கிட்டு இருக்கார். அப்போ நாங்கள் இப்படியே கதைச்சிட்டு போனால் ஆள் வந்து கடையில் இறங்கி அந்த டைல்ஸ் பார்க்கும்போது ஆள் வந்து வரும். இருந்தாலும் என்ன சொல்கிற, ஆள் வந்து அந்த டைல்ஸ் கடைக்கார அண்ணா வந்து நம்பர் 1 ரீதியில் ஆள் வந்து அடிக்கடி கோல் பண்ணுவார், கோல் அடிச்சுட்டே இருப்பார். அதாவது தம்பியால் என்ன மாதிரி ஆர்டர் போடலையோ, ஆர்டர் போட்டு விட்டிங்கன்னா நாங்கள் அனுப்பி விடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஆள் வந்து கோல் அடிச்சுட்டே இருக்கும். அப்போது வந்து என்ன சொல்கிறேன், நாங்கள் அடிக்கடி ஏர்போர்ட் வந்து போகிற ரீதியில் வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தானே இங்கே வந்து போகும்போது பார்க்கலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரீதியில் வந்து இப்போ நேரே வந்து என்னென்ன மாதிரி டைல்ஸ் வேணுமோ அதுகளை வந்து ஆர்டர் போட்டு விட்டால் அழகாக வந்து அவங்க கொண்டு வரக்குவாங்க. இது வந்து ஒரு வித்தியாசமான லுக்காகவும் இருக்கும். நீங்களுமே வந்து பார்க்கலாம். இப்போ நாங்கள் காட்டுவோம் தானே எல்லாம், நீங்களும் வந்து பார்க்கலாம் என்னென்ன மாதிரி ஓகேயா இருக்குன்னு சொல்லி. என்ன சொல்கிறேன், வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய உங்கள் சார்பான கருத்துக்களை வந்து சொல்கிறீங்க, இது இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், இது இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லி. அந்த வகையில் நாங்களும் வந்து இதெல்லாம் காட்டும்போது நீங்களுமே வந்து பார்க்கலாம், பார்த்துட்டு ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லலாம். உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும்னு சொல்லி தான் நினைக்கிறேன். அப்போ வந்து இது நிகம்புல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் அப்படி வரும் என்னடா, சரியாக வந்து இடம் தெரியல, அதால் வந்து நான் சொல்கிறோம். அதாவது மெப்பில் போட்டு பார்த்த ரீதியில் வந்து 30 கிலோமீட்டர் நிகம்புல இருந்து. அப்போ நாங்கள் இன்றைய தினம் அந்த டைல்ஸுகள் வந்து என்னென்ன மாதிரி இருக்குது, அது வந்து என்னென்ன மாதிரி டைல்ஸ் நாங்கள் வந்து சாய்ஸ் பண்ண அப்புறம் ஏதோ ஆர்டர் பண்ண அப்புறம் அப்படியான ஒரு சில விஷயங்களை தான் பார்க்க அப்புறம். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் நிறைய பேர் வந்து வீடுகள் செஞ்சு கொண்டிருப்பீங்க, செய்ய இருப்பீங்க. அப்போ வந்து இப்படியான கடைகளை வந்து காட்டி விட்டால் வந்து இப்போ ஜஃப்னால் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கலெக்ஷன் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கட்டாயம் இப்படியான கடைகளை காட்டும்போது உங்களுக்குமே ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா ஓகே தம்பியாக இந்த கடையில் எடுத்தவங்க நம்ம அதையும் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி கட்டாயம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு சிலருக்காவது இது பிரயோஜனப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு. அது மட்டும் இல்லாமல் எங்களை வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் ஆர்டர் பண்ணிட்டு போனால் எங்களுக்கும் வந்து இலகுவாக இருக்குமேன்னு சொன்னால் வருகின்ற நாட்கள் வந்து என்ன சொல்கிறேன், காலம் வந்து பொன்னானது. அந்த வகையில் நிறைய நல்ல காரியங்கள் இருக்குது. அதுக்கிடையில் வீட்டு வேலைகளை வந்து வெகு சீக்கிரம் வந்து முடிக்கணும், அதான் வந்து எங்களோட ஒரு ஆசை. அப்போ அந்த வகையில் நாங்கள் இப்போ கடைக்கு போயிட்டு என்னென்ன மாதிரி கலெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது பெஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, அதே மாதிரி இப்போ நாங்கள் நைட் வந்துட்டு இருக்கும்போது, நைட்டுன்னா ஏர்லி மார்னிங் நான் வந்துட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறேன், இதுகளை வந்து நாங்கள் அடிக்கடி மென்ஷன் பண்ணுற ஒரு விஷயம் வந்து இந்த போக்குவரத்து. அதாவது எங்கே பார்த்தாலுமே வந்து ஆக்சிடென்ட்னு சொல்லி ஆக்சிடென்ட் நடந்து கொண்டே இருக்குது. அந்த வேலை காலையில் வந்து எதிர்ச்சியாக வரும்போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, ஒரு பைக் கொண்டு நாங்கள் அங்கேருந்து வரோம், அந்த ட்ரக்கில் ஒரு பைக் கொண்டு கிடக்குறாப்பா, அடுத்த ட்ரக்கில் ஒரு காரோட முன் பவர் ஒன்று உடைஞ்சி அப்படியே அதிலே வந்து கிடக்கு. பவர் மட்டும் இல்லை, வேறு இதுகளெல்லாம் வந்து உளுந்து கிடக்குது. அப்போது வந்து ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இருந்துச்சு. இந்த ரக்கில் வந்து அந்த பவர் கிடக்குது, அடுத்த ரக்கில் வந்து ஒரு பைக் கிடக்குது, அதில் யாருமே ஆக்கள் இல்லை. அப்போ என்னடா இது நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தா, அதாவது நாங்கள் வந்து யோசித்த ஒரு ரீதியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது வந்து நடந்திருக்குன்னு சொன்னால், பைக்காரால் போன ஒரு பைக்குக்கு வந்து அடித்து அந்த பைக் கொண்டு அடுத்த ரக்கில் கொண்டு அப்படியே தெரியும் தான், அடிபட்ட உடனே அப்படியே கெண்டின வட்டி கொண்டு விழுந்துருக்கு போல். அந்த காரோட பவர் எல்லாமே கிடக்கு, ஆனால் பக்கத்தில் கார் இல்லை. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு கெஸ்ஸிங்கும் படி அந்த கார் அடித்து போட்டு நின்றா சிக்கலோட ஓடிட்டு போல ஓடின ரீதியில் அதில் வந்து எல்லாமே வந்து கிடக்குது, பைக்கும் கிடக்குது. பைக்காரப்படியும் சம்டைம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருப்பாங்க, ஆனால் காரால் வந்து ஓடிட்டார் போல். இப்போ வந்து யோசிக்கணும் வந்து இப்போ வந்து என்ன சொல்கிற, நம்மளோட அரசாங்கம் வந்து பயங்கர ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்குது. நீங்கள் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன சொல்கிற, உண்மையிலே வந்து சட்டம் வந்து கடுமையாக்கப்பட்டிருக்குது. எல்லாரும் வந்து கவனத்தில் கொள்ளணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிள்ளைகள் விடும்போதும் யோசித்து விடணும். என்ன சொல்கிற, நம்மளை அறியாமல் வரக்கூடிய ஒரு கோபங்கள் வந்து பயங்கரமான ஒரு பாரதூரமான ஒரு விளைவுக்குள்ளே வந்து கொண்டு போயிடும். உண்மையிலே வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போ அண்மை காலமாக வந்து என்ன சொல்கிற, கிட்டத்தட்ட
எனக்கு தெரிஞ்ச அளவில் வந்து 15 பேருக்கு வந்து மரண தண்டனை வந்து விதிக்கப்பட்டிருக்குது இலங்கையில் வந்து. இது வந்து ஒரு ரெண்டு வாழ்நாளில் வந்து என்ன சொல்கிறேன், நம்மட இந்த காலப்பகுதியில் வந்து இது ஒரு புதுவித அனுபவமாக இருக்குது. யாருமே வந்து எதிர்பார்க்காத அளவில் வந்து மரண தண்டனைகள் வந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிழைகள் விடும்போது வந்து கட்டாயம் வந்து யோசித்து செய்யுங்கோ. அதே மாதிரி இந்த கார்காராலும் வந்து ஒரு கதைக்கு அடித்து போட்டு ஓடிட்டார் 2 வையன். இந்த டவுனுக்குள்ளே எங்கடாப்பா ஓடப்படுறாரு யோசிச்சுப்பார். புரியும்பா தெரியும் என்ன, முன்னுக்கு பவர் இல்லைன்னு சொன்னாலே இதில் எத்தனை கேமரா இருக்குது இந்த டவுன் ஏரியா தான், அதுவும் நிகம்பு டவுனுக்குள்ளேயா எத்தனை கேமரா இருக்கு, நீ பிடிக்க விடாமலையா போப்புறா? அதை விட சில டைம் இப்படி இருக்கலாம்டா, இது வந்து 100க்கு ஒரு 50% வந்து இருக்கலாம், இல்லாடி இல்லை. அதாவது இப்போ அடிபட்டு இருப்பாங்க, நீ இந்த காரோடைய மேலே அடிபட்டது. சம்டைம் அந்த வைக்கார ஆளுக்கு வந்து உடம்பு என்ன சொல்கிறோம், அந்த பிளட் வந்து ஓடிக்கொண்டு டைம்ல வந்து அப்போ கார்காரன் சில நேரம் அப்படி 50% வந்து அந்த வைக்காரனே வந்து அந்த கார்க்குள்ள தூக்கி போட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கலாம். நல்ல ஒரு ஐடியா, இதை நான் எதிர்பார்க்கலோன்னுட்டு இருந்து. சம்டைம் அப்படியும் இருக்கலாம். ஏன்னு சொன்னால் நான் வந்து பார்த்த ஒரு ரீதியில் வந்து அப்படியான சம்பவங்களும் வந்து நடக்கும் சில நேரம். இது நேற்று எதுனோ நான் ஒரு டிக்டாக்ல ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், அப்போ தான் கைக்கு ஏரியா பார்த்துருந்தேன். இல்லை நான் இப்போ நீ அப்படி யோசினா அப்படி யோசினா வந்து யாருமே இல்லையல்லோ, அப்போ அதால் வந்து யோசினா சம்டைம் காயப்பட்டிருந்தா அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகுனா அது வந்து அவங்களோட ஒரு கடமை. டக்குண்டு ஹாஸ்பிட்டலுக்கு அதே வாகனத்தில் கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு மரியாதை ஒன்று கிடைக்கும். ஏன்னா அப்படியும் இருக்கலாம். அந்த வீடியோ தோணு நான் வந்து உங்களுக்கு அட் பண்ணுறோம், வந்து பாருங்கோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அந்த நடந்த ஒரு சம்பவம் அது வந்து ஒரு இப்போ என்ன சொல்கிறோம், கொஞ்சம் குவாலிட்டியான வைக்கோன்ற பாருங்க, அதை வந்து அட் பண்ணுறோம் பாருங்கோ. அங்கே அந்த கார் இது ஒன்று பைக் அடிச்சு போட்டு ஓடிதான். அப்படியே நான் யோசிக்கிறேன், அப்படி பார்த்தாடா பைக்காரனாங்க இப்போ கொண்டு போய் இப்போ நடந்துருக்கிறேன். இப்போ நடந்திருந்தா நடந்து அந்நேரம் போல. ரைட், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதையும் பார்த்துருப்பீங்க. உண்மையிலே வந்து இந்த இந்த என்ன சொல்கிறேன், இந்த சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்பட்டிருக்கு என்ற ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நாட்டில் வந்து உண்மையிலே வந்து படுமோசமான சம்பவங்கள் வந்து அரங்கேறி கொண்டிருக்குது. உண்மையிலே வந்து நினைச்சா கவலைகள். அதே மாதிரி வந்து நீங்களும் ஒரு சில விஷயங்கள் செய்யும்போது யோசிச்சு செஞ்சு கொள்ளுங்கோ அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கொண்டு நாங்கள் இப்போ கடைக்கு கிட்ட போயிட்டு நாங்கள் வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுறோம். அப்படி வந்து பயங்கர டிராஃபிக். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன சொல்கிறேன், இங்கே வந்து இப்படி இருக்குது. இதே இது வந்து இப்போத்திய ஒரு சுச்சுவேஷனில் வந்து கொழும்பு பெட்டா ஏரியாவுக்குள்ளே போனால் பயங்கர டிராஃபிக். காரணம் என்னென்னு சொன்னால் T20 வேர்ல்ட் கப் வந்து இலங்கையில் வந்து நடந்து கொண்டிருக்குது. அதால் வந்து என்ன சொல்கிறேன், அந்த ரசிகர் பட்டாளம் வந்து அனைத்து நாடுகள்லேயுமே இருந்து கூடுதலான ரசிகர்கள் வந்து இலங்கைக்கு வந்திருக்காங்க. அதை வந்து நாங்கள் கண்ணூடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதுலேயும் வந்து ஸ்பெஷலாக வந்து என்ன சொல்கிறேன், பாகிஸ்தான் ரசிகர்கள் வந்து அதிக அளவில் வந்து இலங்கைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் நியூஸ் எல்லாம் அறிஞ்சேன்னா. அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து 15ஆம் தேதி நடக்க இருக்கிற காரணத்தால் வந்து நாளைய தினம் நடக்க இருக்கிற காரணத்தால் இந்தியா பாகிஸ்தான் ரசிகர்கள் வந்து அதிக அளவிலான ரசிகர்கள் வந்து இலங்கைக்கு வந்திருக்காங்க. அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் ஒரு 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 கணிசமான அளவு வந்து விலை வந்திருக்குன்னு சொல்லியும் நான் வந்து நியூஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்கிறேன், கிரிக்கெட் ரசிகர்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து விளங்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து நடக்க இருக்கிற காரணத்தால் வந்து கொழும்பு சைடில் வந்து அதிக அளவிலான பாதைகள் வந்து மூடப்பட்டிருக்குதாம். அதே மாதிரி வந்து போக்குவரத்து போலீஸார் கடமையில் வந்து 600-700 போக்குவரத்து போலீஸார் வந்து கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து போலீஸார் அதாவது பாதுகாப்பு கடமைக்காக வந்து என்ன சொல்கிற ஒரு எத்தனையோ 1000 பேர் அப்போ எனக்கு அந்த சரியாக தெரியலை. பயங்கரமான பாதுகாப்பு வந்து நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னு சொன்னால் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ன்னு சொன்னால் கொஞ்சம் என்ன சொல்கிற கொஞ்சம் பயங்கர பாதுகாப்பு தான் நடக்கும். உங்களுக்கு தெரியும், இந்தியா பாகிஸ்தான்னாலே அது வந்து ஒரு சில பிரச்சனைகளால் வந்து அப்படி வந்து நடக்கிறது.
அது மட்டும் இல்லாமல் கிரவுண்டுக்குள்ளே வந்து நிறைய பொருட்கள் வந்து கொண்டு போகிறதுக்கும் வந்து தடை விதிச்சிருக்காங்க. இது வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்சாக இருக்கட்டும், T20 உலக கிண்ணமாக இருக்கட்டும், இலங்கையில் நடக்கிறதால வந்து உண்மையிலே வந்து பொருளாதார ரீதியில் வந்து இலங்கைக்கு ஏதோ ஒரு வகையில் பயங்கர ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்கும்னு சொல்லி நம்புகிறோம். ஏதோ ஒரு வகையில் எங்களோட நாடு முன்னேறி கொண்டு போனால் வந்து சந்தோஷம். ஏன்னா அப்போ வந்து இதையும் வந்து நான் சொல்லியிருக்கோம். அதாவது என்ன சொல்கிறது, இப்படியான ஒரு சில விஷயங்களும் வந்து தெரிஞ்சால் நல்லதான் அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் கடைக்கிட்ட போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுவேன். ஓகே, நாங்கள் இப்போ இடத்துக்கிட்ட வந்துட்டோம். அது 1 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது தானே. முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ரோட்டுகள் வந்து இப்போ வந்து திருத்தி கொண்டிருக்காங்க. உண்மையிலே சந்தோஷம்டாப்பா. என்ன சொல்கிறேன், அந்த சிலாவை சந்தி அங்கே இருந்து நிகம்பு மட்டுமே என்ன சொல்கிறோம் பயங்கர மோசம். ரோட்டு வந்து பயங்கர பம்மிங்கள் அது இதுன்னு சொல்லி பயங்கரமான ஒரு சிக்கல். அதில் வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறது, இது வந்து பயங்கர ரஃபிக்கான ஏரியான்றதால ஒரே ஏரியா வந்து செஞ்சு கொள்ளவும் முடியாது ரோட்டுகள். அதால் சின்ன சின்ன துண்டுகளாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக நடிச்சாமத்தில் வேலை செஞ்சு கொஞ்சம் ஒரு சைடு வந்து ரோட்டுகள் வந்து ஓகே ஆகிட்டு மற்ற சைடு வந்து அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு போகிறாங்க. உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ தூரம் வாக்கினி? நம்ம வந்து 350 மீட்டர் தான். 350 மீட்டர். 350 மீட்டர். அன்னாட நிலைமை காட்டு. அதாவது நித்திரையின்மை காரணமாக என்ன சொல்கிற உண்மையாக அந்த டிரைவிங் பண்ணி நைட்டில் ஓடி வரன்ற பயங்கர உண்மையிலே சரியான டயர்டாகவும். அடுத்து என்ன சொல்கிறார், எல்லாம் கொஞ்சம் சிக்கல் தானேயா. எல்லாம் நீ ஒன்று குடிக்கத்தான் இருக்கி பாவம். டயல்ஸை பார்த்து போட்டு குடிக்கலாம். இப்போ கொசுகளை பார்த்தா பயமாக கிடக்கு. அண்ணாவளுக்கு என்ன பேர்றான் மக்டைல்ஸ் லங்கா. கம்பெனி அது வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அதுல வந்து டைல்ஸ் இவங்க எடுத்து செய்யறாங்கன்றா. டைல் லங்கா டைல் மற்ற அந்த ரோசல் மற்றது. ஆனால் நல்ல கலெக்ஷன், உண்மையிலே நல்ல கலெக்ஷன் இருக்கு. வாங்க போய் நான் காட்டுறேன். அது உள்ளுக்கு கலெக்ஷன் கோயிலே உண்டு. கதையை பார்க்க கலெக்ஷன் கதையை போடுறாப்பா. அப்படிதானே கலெக்ஷன் எனக்கு என்ன புதுனா நிறங்கிய வரையில என் கடைக்குள்ள நான் வந்து தண்ணியெல்லாம் அடுத்து உங்களுக்கு அதை எடுங்கன்னு சொல்லி. அது இந்த கடை இல்லடா, அது வேற. கடவுளே சுண்டல் வா வா. அதாவது மெப்பில் வந்து மெக்டைல்ஸ் லங்கா அப்படின்னு அடித்தாலே வருமே. யாருக்கா தேவையண்டா? இல்லை இல்லை, நீ அடுத்த நீ இவங்கட கடை பேர் இதுடா. நீ பிரிய நீ பிரிய. அப்போ இது வந்து அந்த கம்பெனி மெக்டைல்ஸ் டைல்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் கம்பெனி. மெக்டைல்ஸ் எஃப்னாலையும் இருக்கு. ஓகே, இந்த இடக்கு என்ன நியூ பிரியங்கிகா டைல். வெயில் ராப்பா பஸ் அங்கே காணே அவங்கள. அப்போ நீங்கள் எல்லாமே எப்படி அங்கே நிற்கிறேன். உலகில் டைல் வந்து எங்களுக்கு மேலுங்களும் ஒரு 4 கிராண்டில் ஒரு 300 அப்படி பாருங்களா. எனக்கு வந்து இந்த டைல்ஸ் இந்த இது விளங்குது இல்லையா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த இங்கே இப்போ இது ரெண்டும் ஒரு செட்டா? இந்த டைல் எங்கிட்ட பொஸ்து வீட்டில் பிடிச்சிருக்கு. இந்த டைல் தான் அது. இது எப்படி பிடிச்சிருக்காங்க? இது வந்து இந்த டைலில் குறி இருக்கு. குறி போட்டு அந்த குறிக்கு மேலே குடிட்டு போகணும். 2 டைம் சேர்த்தா?
இப்போ இது ரெண்டும் ஒரு செட்டா? அது இது நாலும் ஒரு செட் தான். இப்போ இந்த மாதிரி டிசைன் ரெண்டும் டிசைன் இப்போ ஒரு மாதிரி செட் ஆகாது. இப்போ இது பார்த்தா இது ரெண்டு வேறு தானே அப்படி தான் வரும். இப்போ டிசைன் வந்து செட் ஆகாது. இந்த வரும் இந்த பிடிச்சா அப்படி தான் வரும். இந்த டைல பிடிச்சா சரிங்களா? இது எப்படி பிடிச்சிருக்கு? இதுதான் டிசைன் அது இது டைல பின்னி குறி போட்டிருக்கு. அந்த குறி தான் பிடிக்கணும். பாஸ் மாதிரி அப்படி தான் பிடிக்கும். அவங்களுக்கு தெரியுமா தெரியாது. கால் படத்தில் ஆளுக்கு தெரியும் அப்படி தான் பிடிக்கும். இது வந்து எல்லாம் ஒரே டைம் இல்லை இது வேறு இது வேறு பாரு இது வேறு இந்த ரெண்டு வேறு இது ரெண்டு காலம் இது தான் இது இந்த தான் எனக்கு இருக்குது. அப்போ ரெண்டையும் பக்கத்தை வச்சு பிடிக்குது. படுத்து வீடியோ இப்போ டைல் பெட்டியை உடைச்சி டைல் வர மாதிரி பிடிக்கிட்டு போக வேண்டியது. டிசைன் இது செலக்ட் பண்ணி பிடிக்கிறது இல்லை. இது வர்ற மாதிரி பிடிக்கிறது அப்படியே. அவங்க உள்ள பாஸ் மாதிரி சில பேருக்கு தெரியும். இந்த டைலில் பாருங்க இங்கே காட்டுறேன். டைல் வந்து இப்படி போடுறது. அதான் அந்த அம்புக்குறி மாதிரி இருக்கிற வச்சு அப்படியே போகணும். ஓ குறி போட்டு அது சரியா? குறி போட்டு பிடிக்கும். அந்த மாதிரி பிடிக்கும் ஒரு டிசைன் செட்டா. அது வந்து ஒரு பஸ் வீட்டை பிடிக்கும். பஸ் வீட்டு புதுசாக அது அழகா இருக்கும். அதை கூட நல்லா இருக்கு. அதை விட இது கலர் குறவு தானே அழகா இருக்கும். அதை விட கலர் குறவு இது வெள்ளை கூட இது கருப்பு குறவு அழகா இருக்கும். அந்த பிடிச்சிருக்காது. இப்போ நாலும் சேர்த்தா வருங்க. நாளில் ஒரு கல்லுக்கு ஒரு டிசைன் வித்தியாசம் இருக்கும். இது பார்த்தியா இது வித்தியாசம் இது வித்தியாசம் இது வித்தியாசம் இது வந்து அது சரி. நான் கேட்குறேன் இந்த நாளே எப்படி ஒரு டிசைன் ஆகு? டிசைன் ஆக்க இயலாது. அப்போ டிசைன் ஆக்கல இந்த மாதிரி தான் வரும். டிசைன் ஆக்க இயலாது. டிசைன் ஆக்க இயலாது. இந்த இப்படி தான் வரும். டிசைன் ஆக்க இயலாது. டிசைன் முன்னதான் டிசைன் பிடிப்பாங்க. நம்ம இப்போ எடுக்கணும்னா எப்படி எடுக்கிறையா கணக்கு வந்து? அது சரி அளவு நான் எடுத்துட்டு தான் வந்தேன். நாங்கள் சொல்கிறேன் இப்போ இதில் ஒரு பாக்ஸில் 2 தான் வரும். சரி இப்போ எங்களுக்கு இப்போ 190 வேணும் கீழுக்கு. எப்படி தருவீங்க? டிரான்ஸ்போர்ட் பண்ணி தரணுமே. வாங்கணும் டிரான்ஸ்போர்ட் இது இருக்கா? டிரான்ஸ்போர்ட்டை விடுங்க. இப்போ எத்தனை பொட்டி வரும்? 190 95 பெட்டி வரும். 95 பெட்டி வரும். 2 பிரிட்ஜு சொல்கிறீங்க. 95 பெட்டியில் இதில் இந்த பெட்டியில் எத்தனை வரும்? அது மாதிரி இது வித்தியாசம் தான் வரும். இதே மாதிரி வராது. இதில் வரும் 2 வரும். இது வரும். இதில் மாதிரி 2 வரும் 4 வரும் 10 வரும் 15 வரும். மேலே ஒரு வித்தியாசம் அப்படி தான் வரும். ஒரே மாதிரி வராது. அது சமனாக வரணுமே. சமனாக வராது. அதுதான் குறி போடுறது. கையில் குறி போட்டுருக்கு. அந்த குறியில் பல கூட பிடிக்கணும். நான் என்ன சொல்கிறேன்டா இப்போ 95 பெட்டின்டா இதில் 42 இதில் 42 வரணும். அப்படி வராது. அப்படி வராது. அப்போ எப்படி வரும்? வேற வேறு டிசைன் கொஞ்சம் வித்தியாசம் வரும். இதை காட்டேன் உங்களுக்கு ஃபோட்டோ காட்டினேன் நான். என்ன நீங்கள் சொல்கிற டிசைனுக்கு வராது. ஒவ்வொரு வித்தியாசம் கூட வந்து அதில் முறை வந்து பிழைச்சிருமில்லப்பா. குறி போட்டுருக்கு. அந்த குறிக்கு பிடிங்க. இல்லை குறியில பிடிச்சி போகிற சரி. இப்போ நீங்கள் சொல்கிற சரி. நீங்கள் குறி சொல்கிறீங்க. நீங்கள் குறி சொல்கிறீங்க சரி. இதில் இப்போ 60 தந்துட்டு இதில் 30 தந்தால் குறி இல்லை பிழைச்சல்ல போடும். அப்படி தான் டிசைன் இப்போ வருது. 2 அதுதான் வாழைப்பழக்கா தெரியுமே. எனக்கு கேட்கறே இல்லை. again මේක එන්නේ අර random නැත්තම් plain design එකක් කරලා normal design එකක් આવොත් දැන් එකම design එකක්. இப்போ நீங்கள் இவரை கூட்டி வந்து எங்களை விளங்கப்படுத்து தானே. இவர் சிங்களத்தில் சொன்னாங்க எப்படி விளங்க? நான் சொல்கிறதா அவர் சொல்கிறாரு. நான் சொல்கிறதா அவர் சொல்கிறாரு. அவர் சிங்களத்தில் சொல்கிறார். அவர் தமிழ் தெரியாது. මං කියන්නේ දෙන්නේ නැහැ නේ. මම කියපේ තමයි යාත් වායි සිංහලෙන් කියන්නේ. ඉතින් මම එයා කියන්නේ දැන් මම අහන්නේ දැන් මෙතන 4ක් තියෙනවානේ. දැන් තව 4ක් 8ක් වගේ ඩිසයින්ස් තියෙනවද? ඩිසයින්ස් තියෙනවා. ඒක ලස්සන හැදෙනවා අල්ලපුවාම. අර එකම ඩිසයින් දැන් මේ එකක් ආව කියන්නකෝ. මේක වල කෑලි 195ක් කැල්ලෝ කියන්නකෝ. අල්ලපුවාම ටයිල් එකේ එකම අච්චුව ගහලා වගේ සීල් ගහලා ඔක්කොම එකම වගේ. දැන් එහෙනම් තමයි ඉතින් එන්නේ රැන්ඩම් වෙන්නේ. රැන්ඩම් වගේ net එකේ සර්ච් කරන රැන්ඩම් ටයිල් ඩිසයින්. එතකොට දැන් අපිට දැන් කැල් 190ක් ඕනේනේ. එතකොට ඕගොල්ලෝ දෙන්නේ කොහොමද? නෑ ඒක බොක්ස් එක ඇතුලේ ඔටෝ වෙනවා. ඒ කියන්නේ ලොට් එක ටයිල් පැලට් එක ගන්න ඉන්නේ. පැලට් එකෙන් මොනවද ඔටෝ වෙන්නේ. බොක්ස් දැන් පිළිවෙලට තමයි යාලා ගහලා තියෙනවා. අපි ඒ විදිහට තමයි වන්නේ. ඔයාලා බාස්ලා බොක්ස් කඩලා ගදී ඒ පිළිවෙලට තමයි හැදෙන්නේ. නැත්තේ සමීකරණයක් දැන් ඔයා හිතන්නකෝ මෙහෙම ඉරක් තිබ්බ කියලා. ඔය ඉරේ එකම විදිහට තියනවා. ஒரே மாதிரி கண்ணுக்கு அப்படியே விளங்கும். ඒක බලපුවම කැතයි. பார்க்கும்போது உங்களுக்கு அட இப்போ நான் சொல்கிறேன்டா இப்போ எப்படி பார்த்தாலும் அம்புக்குறியின்படி அடித்தாலும்
அந்த சரியான අරවාසි இருந்தால் தான்டாப்பா செட் ஆகும் அப்படி வராது அப்படி சார் දැන් අර එහෙම වන්නේ ඒකයි නැත්තර එකම වගේ அப்படி வந்து இப்போ வராது ලස්සන ඩිසයින් එකක් හදලා වලාකුළු වගේ සෙට් වෙන්න තමයි ඕනේ රැන්ඩම් යන්නේ ඒක வானத்துல இருக்கு மொயில் இது மாதிரி මේ ඔක්කොම එහෙමයි ඩිසයින් සෙට් එක එහෙමයි ගැහුවොත් මේ පැත්තට ගිහුව කියන්නේ ඔක්කොම රයින්ට ඊදලා මේ පැත්තට ගහන්න பாஸ் கடிப் தமிழ் பாஸ் இருக்காரு அவங்க போட்டு கேட்குறீங்களா எங்களுக்கு வைக்கிறாளுக்கு போட வைக்கிட்ட கேளுங்க இங்கே ஒரு வீடியோ லங்கேஷ்ண்ணா இங்கே வேங்க இதில் வந்து இந்த 4 மாவுள் இருக்குல்ல ஓ 4க்கு 2 இதில் 4 இருக்குல்ல 4 விதமாக இருக்குல்ல டிசைன் இவன் சொல்கிறாங்களப்பா இது வந்து ஒரு பேர் இந்த கராரா பிளாக்ன்ற ஒரு பேரில் இப்படி கிட்டத்தட்ட 4 இல்லை 8 மாவுள் வருமாம் இப்போ 4 இதே மாதிரி 4 இல்லை 8 மாவுள் வருமாம் அப்போ அதை வந்து நீங்கள் பார்த்து ஆர்டர் படி அடிக்கும் அந்த குறிப்படி அடித்தா ஒரு டிசைன் ஒன்று வருமன்றான் ஓ அப்போ அம்புக்குறிப்படி வருமாண்டா நான் கேட்குறேன் இப்போ என்ன கணக்கு இல்லையா பாடுக்கிறேன் இப்போ 190 வேணுமெண்டா என்ன எடுக்கிறேன் அவன் சொல்கிறான் 190 95 பெட்டியே போட்டு வந்தாங்க அதுக்குள்ள வாரபடி அம்புக்குறிப்படி அடித்தா ஒரு டிசைன் வருமன்றான் இது வந்து அந்த டிசைன் அப்படி பார்க்கறது திக்கா வர்ற மாதிரி தான் கிடக்கு இது திக்கா இருக்குதா ஆனால் அந்த வார அரோவின் படி பிடிச்சா ஒரு ஷேப்புக்கு வருமன்றான் எல்லாம் மிக்ஸ் ஆகி இல்லை ஒரு பட்டிக்கா 2 வருமாம் ஒரு பட்டிக்கா 2 வருமாம் ஆனால் இந்த ஹராரா பிளாக் செட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட 8 மாவுள் இருக்கான் 8 மாவுள் இருக்குதாம் டிசைன் ரெண்டாவது அந்த 8ம் கலந்து வருமாம் அந்த 8ஐயும் நாங்கள் அந்த அரோவின் படி அடித்தா ஒரு டிசைன் பெறுமன்றான் நான் சொல்கிறேன் சரி அப்படியே அந்த அரோவின் படி அடித்தா டிசைன் பெறுமட்டேங்க நீங்கள் சமனாக பிரிச்சு அதோட அப்படி இல்லை அவங்கட நாங்கள் இப்போ 95 பட்டினா ஒரு 2 வருவான் 95னா 95 ஏற்றி விடுவாங்களாம் பாரத இதன் படியாக பிடிக்க வேண்டியான்றான் அவன் சொல்கிறான் அது உங்களுக்கு பிள்ளைங்காதான் ஆனால் அவங்களுக்கு பதிக்கிறவங்களுக்கு தெரியுமென்னு சொல்கிறான் அப்போ அவன் சொன்னோம் நீங்கள் உங்களுக்கு பதிக்கிறவங்க தேவைன்னு நான் சொன்னேன் அந்த அவ்வளோ அறிவில்லையாப்பாண்டு இவர் சொல்லுங்க விளக்கத்தை என்னண்டு என்ன சொல்றாரு உங்களுக்கு அறிவுள்ளன்னு சொல்றாரு இவர் இல்லையாப்பா பதிக்கிற இவர் அவரு தம்பி இது வந்து அது குறி அம்பு குறிக்கு தான் பிடிக்குது உங்களுக்கு தெரியும் தானே டிசைன் விளைஞ்சது இல்லை அவர் அம்புக்குறி அடிக்கிற எல்லாம் ஒரே மாவுள் அது ஒரே மாதிரி டிசைன் ரெண்டும் டிசைன் தான் செட் ஆகும் இதே செட் ஆகும் உங்களோட வீடியோ கட் பண்ணி உங்களை மொத்தம் பார்க்கட்டும் அது வெட்டி உடைச்சி அம்பு குறிக்க அடிச்சுட்டு போனீங்கன்னா ஒரு டிசைன் செட் ஆகும் என்ன இதை கீழே கடிப்பா இதை ஆள் இதை கீழே கடிப்பான் விருப்பம் டிசைன் தான் இதில் எத்தனை இருக்கு அதுவே அப்படித்தான் வருது ஃபோட்டோ காட்டி அது பண்ணுறோம் அழகா இருக்கு நான் சொல்றது கொண்டு போய் குடிச்சு பாருங்க அவன் சொல்லி நான் எடுத்துட்டு வாங்கல 2 நாளைக்கு அங்கே வீட்டை பதிக்க குறியாடுறதுக்கு இங்கே அப்போ இதில் எத்தனை டிசைன் இருக்குப்பா அதுல இருப்பாரு 6 7 டிசைன் வரும் 6 7 வரும் எக்ஸ்ட்ரா டிசைன் किया क्या है डिजाइन எல்லாம் செட்டா பிரிச்சு செட்டா உங்களுக்கு பொட்டியை தான் குறிக்க அடிக்க வேண்டியா 4 பேர் தான் இது குறிதான் வரும் 4 அதாங்க 4 சமனா தந்தா தான் இப்போ அந்த செட்டா வராது சொல்லு சமன் வராது ரெண்டும் அவருக்கு கேள்வி சமனம் வராது அவருக்கு விலகு இப்போ இதில் 4 இந்த டிசைனை பிடிச்சிட்டேன் வேணாம்பி இதை பிடிச்சிட்டான் சரியா வந்து அது சரிடா இப்போ நான் சொல்கிறேன் இங்கே பாவன்
இப்போ இவே தார செட்டில் வந்து இப்போ 4 இல்லை எங்களுக்கு 90 பட்டி தான் வேண்டிய சரியா இவை தரைக்குள்ள இந்த ரெண்டும் கொஞ்சம் குறைவா வந்துட்டேன்னு சொன்னா குழப்பிடும் இல்லையா அப்படி வராது ஏன்டா அப்படி வர அவங்களுக்கே தெரியாது டேய் 2 பேரு சரி இவங்க இந்த ரெண்டுல கூட அதான் சொன்னா சமண தர மாட்டேன் ஒரு பெலட்ல வருது ஒரு பெலட் இருக்கு 160 கல் வருது அவர் சொல்லி அரைவாசி தரீங்கன்னா அப்படி வரான்ற அப்புறம் அதுல வராது அது வந்து 6-7 டிசைன் நாலு தானே வருது போகும் அவன் சொல்லுங்க ஒரு 2-3 கல் கூட கொண்டு வர சொல்லி போதாம போனா அதுக்கு 2-3 கல்ல போக ரோட்ல எடுத்துட்டு போறோம் நாங்க கல்லு தாங்க நல்லா பேசுறீங்க எங்க இருந்தீங்க கொஞ்ச காலம் ஜெயில இருந்தான் கல்ல பத்தி பேசுறாரு இங்க இது எங்களுக்கு வந்து இதுல 140 அதுல 190 ரெண்டா பிரிங்க எத்தனை பொட்டி 40 அதுல நல்லா இருக்கும் யாழ்ப்பாணம் இல்ல பருத்தூர் என்ன கேட்ட பிடிக்கிறாரு ஒரு போன் டிசைன் காட்டினது எதை கேட்டார் 140 அதுல 190 330 அது 130 125 பெட்டி 125 பெட்டி எப்படி டிரான்ஸ்போர்ட் எப்படி போடுவீங்க வடிக்க தான் போகும் உண்டு என்னது வாங்குறாது இது அது ஒரு டன்னுக்கு என்னவோ 6000 டன்னுக்கு தான் பார்ப்பாங்க டன்னுக்கு தான் இல்லை டன்னுக்கு சேவை 90 பார்ப்பாங்க அது மட்டும் தானே டைல் மட்டும் தானே டாண்டே ஷவர் 2 எடுத்தான் வேற என்ன எடுக்கிறேன் வாரினாங்க ஷவர் அல்வா அப்புறம் எடுத்துட்டு போ இல்லை இன்னும் தேவை அதை பார்த்து எடுப்போம் இப்போ கண்டதீங்க நீங்கள் இப்போ கேளுங்க எப்படி டிரான்ஸ்போர்ட் போட போகிறீங்க விலை எவ்வளோ போட போகிறீங்க 2325 சொன்னேன் நான் எவ்வளோ 2325 சொன்னேன் 2100 என்ன 1 கிலோ மேலே கூட்டுறீங்க விலை 2300 சொல்லியிருப்பேன் 2250 ரூபா 2250 சொன்னீங்க ஆனால் 2200 100க்கு வேற ஒன்று நீங்கள் இறங்கி வேற ஒன்று நீங்கள் கேளுங்க கொழும்புல இங்கே சிலாவில் இங்கே கொழும்பு போகிறது இவ்வளோ கேட்குறேன் கொழும்பு போகிறது போறீங்க தானே கேட்டு நான் போக மாட்டேன் கொழும்பு கோவம் சொன்னீங்க இனி இறங்கி வேற சொன்னீங்க கொஞ்சம் கலம்பியா உங்களுக்கு காசு வருது நம்ம தாரம் உங்களுக்கு வராது நாங்கள் கிடைக்கிற சம்பளம் தான் கிடைக்கும் அப்போ பேசினாலும் கிடைக்கிற சம்பளம் தான் கிடைக்கும் வேற என்ன ஐட்டம் ஹோமட் ஐட்டம்லாம் இருக்கு அவங்கள்ட்ட நல்ல ஹோமட் காட்டுங்க எது ஓ இதெல்லாம் வந்து 1960 மாடல் ஐயா அது வந்து இந்த வண்டியோட இது இது 40 ஆமாண்டா அது 60 ஆமாண்டா நீங்க இது வந்து நீங்க இந்த பாக்ஸ் மாடல் दिया एनवाने में कमेंट कवद वागे इधर बाक्स माडल कमेंट कवद वागे பதானமே அடுத்து புதைக்கலாம் வருது கோல்ட் கலர் black கலர் நிறைய வருது இது எவ்வளவு இது எவ்வளவு எடு பேது துடுவே மே கியது வீடியோ வேணுமா வீடியோ இது வேணும் மோஸ்ட் பண்றது வேணுமா இல்லாம கொமோட்டோ சிங்க் மட்டுமா வேணும் அட ஓமாடா இது வந்து வாஷ் பண்றதுக்கு பாரு இருக்கு தெரியுமா செப்பரேட்டா வைக்கிறது இல்ல மோங்கல் ரேக் இல்லடா இதுல இது வந்து யூஸ் பண்ணிட்டு மண்டகல பாஸ் இதுல இது கழுவுறடாப்பா இல்ல அது கையால கழுவுறது அது ஏன்னு சொன்னாடா இப்போ நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணக்குள்ள அங்கனே சும்மா வந்து பறக்குமன்றக்காண்டி அதில் வந்து இருந்துட்டு இதில் வந்து கழுவுறது நான் இந்த மாடல் வந்து இத்தாலியில் பார்த்தேன் இத்தாலியில் வைக்கிறது
அட கோதாரியா. இப்போ எப்படின்னா இதில் வந்து இருந்துட்டு இதில் வந்து கழுவுறேன். ஏன்னா அந்த என்ன சொன்னால் கொஞ்சம் நீட்னஸ்ஸுக்கான என்ன சில இந்த அறியாமையில ஸ்ப்ரே பண்ணைகளை கண்டவாட்டுக்கெல்லாம் பறக்கும். நம்ம பதிக்க வேண்டிய இந்த இடங்கள் இடங்கானாது. இது இது வந்து ரெண்டும் செட்டாக வருமா? இது இல்லாமல் இது மட்டுமே எவ்வளோ? இது இதுவே எடுக்கும். சிங்க் கட்டாக எடுக்குவோம். சிங்கோட தான் வரும். இதுக்கு மட்டும் வேலை சொல்லுங்க. மட்டும் இதில் என்னையா கடையில் வேலை செய்யுங்க, எல்லாத்துக்கும் போஸ்ட்டு வருவீங்க. வேற கொடுக்க மாட்டாங்க. சரி, என்னென்னா பில்ல தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் ஒன்று வேண்டிய தனி கோமாட்டு இதெல்லாம் மடியில் இதெல்லாம் கொமாட்டேன்னு சொன்னேன் இல்லையப்பா. ஆனால் இந்த கொமாட்டுக்கெல்லாம் நீங்கள் இப்படி இடம் வச்சுக்க தேவையில்லை. நல்ல முதல் கொமாட்டை எடுத்து வைங்க. இதெல்லாம் பழைய கொமாட்டையாது. ஓடிடுவாங்க தெரியுமா? இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி தான் சாமி வைக்கணும். சரிதா? உங்களுக்கு யாழ்ப்பாணத்தை வைக்க இருந்தால் அங்கே உள்ளது இங்கே வாங்க மாட்டாங்க, இங்கே உள்ளது அங்கே வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இங்கே வேலை சார். ஒரு 2 லட்ச ரூபா சாமான் கொண்டு கொடுத்தாலும் இதோட நல்லது கொண்டு கொடுத்து 50,000 சொன்னால் அதை வாங்க மாட்டானுங்க. இதுக்கு 2 லட்ச ரூபா சொல்லுவாங்க, நல்லதை வச்சுட்டு போய் வாங்கிட்டு போயிடுவானுங்க. நல்லது வந்து கொண்டு 50,000 சொன்னால் எடுக்க மாட்டானுங்க. இதுக்கு விலை குறைஞ்சது வச்சு 2 லட்ச ரூபா சொன்னால் எடுத்து போயிடுவாங்க. அதுதான் அவங்களுக்கு அந்த குவாலிட்டி இதில் விலை இது கூடயே அதை எடுத்து போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இங்கே இருக்கிறாங்க. இல்லை அந்த நீங்கள் சொன்ன அந்த 4க்கு 2 பெலட்டில் எத்தனை வரும்? ஒரு பெலட்டில் வருது 166, 166, 132 கால் வருது. கோலியம் பார்த்து 2 பேர் அனுப்புறாங்க. இறக்கியில் செஞ்சு தருவாங்க. இப்போ இதுக்குன்னு மட்டும் அனுப்ப போகிறீங்களா? அல்ல வேறக்கு இல்லை இருக்கானு இப்படிதான் சாமான இங்கேருந்து எடுப்போம் 60 இருப்பாங்க. இங்கே வாங்கினா 50 காலி போட்டாங்க. உங்களோட வாங்கினா யாருக்கு வருவான்னு சொன்னாங்கன்னா இல்லைங்களா? 50,000மா? 50,000மா? உங்களோட டிரான்ஸ்போர்ட் உங்களை அதை விட குறைவே யாருக்கு இருக்கானு பாருங்க. யாராச்சும் வர்ற யாராச்சும் டிரான்ஸ்போர்ட் வர அப்படி லாபம் டிரான்ஸ்போர்ட் யாரும் இருந்தாங்கன்னா போட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ஆண்டி பண்ணி தருவேன். இங்கே நல்ல அந்த இது ரப் ஆயிட்டாங்க, நல்ல கிடக்க நல்ல ரப் ஆயிட்டாங்க. ஓ இந்த கல் எல்லாம் இதெல்லாம் நல்லா இது நல்லா இருக்குது. இந்த இதில் கல் மாதிரி இருக்குது. இது மட்டும் இந்த இதில் இன்னைக்கு வா இதுக்கு சாமான் இந்த கட்டாயிட்டேன். என்னடா இது? 950 போட்டு பார்த்தாங்க. என்னண்டு 950? 950? எங்கே கிடைக்காது. எப்படி கொடுக்குறாங்க குலுசு? ஓ பரவாயில்ல. வீடியோவில் பள்ளி சன்செட் இது வேற போகுது. இதோட கனெக்ட் ஆகிற மாதிரி வரணும். இதில் வர க்ளோஸ் எங்கே அவன் போட்டான்? டிப்ரெஷன் மூஞ்சியே பாரு. இந்த பெட்டி பெட்டியாக வெட்டிக்க மேலே பூசாமல் இன்னும் அதுக்கு கீழே வருது இல்லை ஒரு நிலத்துக்கு வழி சன்செட் ஒன்று இருக்குல்லடா, அதுக்கு வந்து இது சொன்னான். இங்கே இது அதுக்கு கீழே ஒரு நிலம் இருக்குல்ல அறை, அது அறையா இல்லை வரும் 2 வட்டம் வெட்டிக்கும். அந்த வட்டம் உள்ள அறைக்கு இதோட கனெக்ட் ஆகிற மாதிரி இது இல்லை க்ளோஸில் பாரு. இது இல்லை இந்த சைனிங்கில் அங்காலையும் இருக்கு பார். இல்லை அதோட கனெக்ட் ஆகணும். எப்படி மாதிரி தான் கனெக்ட் ஆகும் வேணா, அதாவது இப்படியே தான் கனெக்ட் ஆகும். அதோட கனெக்ட் ஆகணும் அந்த ரப்போட. இல்லை இதுக்கு தண்ணி அதுக்குடா அது ட்ராப் வெளி தண்ணி வர்றதுக்கு ட்ராப். இது உள்ளுக்கு இது வந்து வெளி சன்செட்டிடா. இது வந்து இப்போ ஃபுல் நிலத்துண்டு இது சன்செட்டுக்கு அப்படி இல்லையா? இல்லாட்டி அதுக்கு வைக்காது. இது நல்லா அதுக்கு மையம் அதுக்கு வைக்க உள்ள அறையெல்லாம் ஃபுல்லாக அது ஓகே. அது கொஞ்சம் மெச்சாக வருது. அப்படியே சேர்ந்து வரணும். கண்ணாடி கிளாஸ் கண்ணாடி இல்லாமல் என்ன 950 சைன் கொஞ்சம் கூட 500 சைன் கொஞ்சம் நல்லது கூட இருக்கு. அதில்
கத்த அது 950 மட்டு அது குறைக்காயா சரி இப்போ அதே விலை போட்டு 4க்கு 2 2225 ரூபா 20 ரூபா குறைச்சிருக்காங்க சொன்னீங்கன்னா 200 வருதுங்க குறைச்சி யாரும் கொடுக்க மாட்டாங்க எது செய்யுது அவனோட ஃப்ரீ ப்ரோமோஷன் இருந்தார் அவனோட கடையில் ஓ வந்து 2 பேர் அனுப்புகிற இறக்குறாங்க எல்லாம் செக் பண்ணி இறக்குவாங்க எல்லாம் செக் பண்ணி ஏதாச்சும் உடைஞ்சா கொண்டா அவங்களே பொறுப்போம் ஆனால் நான் இப்போ 50,000 பார்த்தாலும் எங்களுக்கு வந்து மாவுளுக்கு 120 ரூபா வருது 130 ரூபா சிஸ்டம் ஆ සෞදවන්නගේ යන්න අපි පාන්දර පිටත් කරනවා අද නෝට් කරලා 9,73,000 இப்போ வருவாங்க எங்களுக்கு மொத்தம் வந்து எத்தனை கல் வருது 330 கல் இதில் வந்து 50 கூட வந்து சரி 125 330 525 சரியா 525 இப்போ 47 ரூபா 525 எங்களுக்கு 2025 ரூபா கூட்டினா 2025 அங்கே 2000 அப்போ பரவாயில்ல யாரு ரமேஷ் அண்ணா அது இங்கே அந்த 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 கணக்கு அந்த அளவுலையே துண்டாங்க அளவுலையே துண்டு இதில் 30 7 53 56 56 37 36 ரமேஷ் அண்ணா இங்கே வாங்க ரமேஷ் அண்ணா இதில் 250 கல் போட்டிங்களா 250 போட்டிங்க నాకు పడవ దిగద్దాల జీను పడవ ఓ అదని 60 ಇಲ್ಲ పడవ దిగద్దాల జీను ಅದ ಕ್ಲೋಸ್ 60 ಇಲ್ಲ 1960 ಇಲ್ಲ ඕක කැඩපඩම නම් දෙකක් තාවදී මම ඒ 12,350 කිව්වේ ඒක නැද්ද? නෑ නෑ 12,350 වෙනත් ප්‍රාක්ෂේ එකක් 90යි කිව්වේ ඒ ඊට පස්සේ ආව මෙතන 37,50ක් කිව්වේ ඒක එන්නේ ආ ඒකටද හැමෙන් කදේ නෑ නෑ 30 ඔයා මට ලියාගන්න කියලා කිව්වා. சரியா அது 60 வேணும் மற்றது இந்த 50 வந்து அது சரி அரே ரமேஷ் அண்ணா மேல தட்டுக்கு ஏற்ற மாட்டாங்க கீழே இருக்கு இடத்த காட்டினீங்கன்னா அவங்க இறக்கி தருவாங்க செக் பண்ணி இறக்கி தருவாங்க டிசைன் அந்த சொன்னது சரியா இருக்கு நான் சொல்லுங்க இப்போ பார்த்தாண்ணா බල්ලස් පාටේ பில்லு இருந்தானே බිල වෙනවා මම අද ලෝඩ් කරනවා ඒක නිවාඩුනේ அதில் இருக்கும் ලක්ෂ 5ක් දවස් ගන්න කරනවා කරා හරි நான் சொன்னேன் ඒ කුඩුමන් කාර්යය 5 போட்டிக்கு மிச்சம் அங்கே வந்து அப்புறம் மிச்சத்தை கொடுக்குறீங்க සිංහල පුළුවන් කෙනෙක් දුන්නා හරි මේ මගේ නම්බර් එක ඇත්ත එක මල්ලිගේ නම්බර් එකක් දෙන්න. මට WhatsApp එකට ඔයාලා ගිහින් ලොකේෂන් එක පොඩ්ඩක් දාන්න පුළුවන් ඒක පුළුවන්. මම WhatsApp මම ඔයාලට ෆොටෝ කරනවා එන්න ලොකේෂන් නෙවෙයි ඒ නම්බර් එක. ෆෝන් නම්බර්ස් දෙකක් යාර ගන්න. மொத்தம் 9,83,700 இல்லை 5 லட்சம் வந்து அட்வான்ஸ்
இது நம்ம மாறி அடிச்சுக்கிறப்பா. சரி பஸ் 3,83,700 ரூபா. நீங்கள் 5 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க. இந்த 4,83,700 கொடுத்தது. அந்த பில் வச்சுக்கணும். பில்லு இந்த பில்லை காணாமல் வச்சுக்கோங்க. இன்னொரு பில் வரும், டெலிவரி ரிப்போர்ட்னு வரும். இந்த மாதிரி டெலிவரி ரிப்போர்ட் என்னது பிரச்சனை இல்லை, கோல் அடிங்க. சரியா கோல் அடிக்கிறத உங்களை கொள்ளுவேன் நான். பிரச்சனை என்ன கோல்னா இந்த மனுஷனுக்கு 3 பிள்ளை இருக்கு. அதையும் காட்டுறேன். மனுஷன் வரி போல காக்கல நான் காட்டுறேன். அதையும் காட்டி போட்டுருக்கேன். இந்த மனுஷி பெரிய மகன் சின்ன மகன் என்ன பெரிய பிள்ளைன்றான். கார் ஒன்று கிடக்குற கிடையாது பாடுறான். அப்படியே வெண்டால வெட்டிக்காரு எத்தனை தூரம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய்தான். ஐயோ கடவுளே கடவுளே, இப்போ பார்த்தாலும் ஆக்சிடென்ட். மக்களே பாருங்க, வந்து இந்த இதெல்லாம் வந்து இப்போ சரியா சிலாவத்து கிட்ட நிற்கிறோம். நாங்கள் வந்து கார் ஒன்று வந்து ஆக்சிடென்ட் பட்டிருக்கு. பலூன் வந்து வெடிச்சிட்டு பாருங்க. அந்த ஏர் பேக் வந்துட்டு வெளியில் வந்துருக்கு. நான் நினைக்கிறேன் நிறுத்துற தூக்கத்தில் வந்து ஒரு ஆள் விட்டு டயர் போல இருக்குது. காரை ஒன்று எடுக்கிறான் ஏதோ எடுக்கான். WP கொழும்புவான் அவன் படியண்ட காரு அம்போல எடுக்கு.